2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழக வெற்றி கழகம் தீவிரமான பணிகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தேர்தல் பணிகளுக்காக புதிய வார் ரூம் ஒன்றை அமைத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 80 பணியாளர்களை கொண்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார் ரூம் மூலம் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள் மேற்கொள்ளக்கூடிய கட்சி பணிகளை விஜய் நேரடியாக கண்காணிப்பார் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி பூத் கமிட்டி அளவில் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பணிகளையும் மாவட்ட செயலாளர்கள் கண்காணிக்க வேண்டும். மாவட்ட செயலாளர்களையும் மாவட்ட நிர்வாகிகளையும் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளை விஜய் நேரடியாக இந்த வார் ரூம் மூலம் கண்காணிப்பார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் மண்டல பொறுப்பாளர்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 10 மண்டலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மண்டல பொறுப்பாளர்கள் விஜய்க்கு நேரடியாக ரிப்போர்ட் செய்யும் வகையிலும் இந்த வார் ரூம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பூத் கமிட்டி உறுப்பினர்களின் செயல்பாடுகளை கண்காணிக்கக்கூடிய வகையிலும் அவர்களது பணிகளை தினமும் ரிப்போர்ட் செய்யும் வகையிலும் பிரத்யேக செயலி ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தையும் இந்த வார் ரூம் கண்காணிக்கும் என்றும் அடிக்கடி வார் ரூமுக்கு நேரடியாக விஜய் சென்று அந்த பணிகளை மேற்பார்வையிடுவார் என்றும் சொல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.